ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரிபார்ன் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நமக்கு இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபார்ன் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 11. இந்த எமசரியோட ஷிப்பை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, அது அந்த பிளட் செயின் குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்கிறா. எலிங்க பொறியில் வந்து மாட்டிடுச்சு, அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேக்கான செரமனியவே நாங்கள் கிரியேட் பண்ணோம், இது எல்லாமே ஒரு ட்ராப் அப்படின்னு இவள் சொல்லவும், இது ட்ராப்பான்னு இங்கிலீஷ் கேட்குறா. ஆமாம், இது ஒரு ஃபேக் செரமனி தான், நான் இதை அட்டன் பண்ணால் அவனுங்க வருவானுங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அவள் அந்த புது ஹைரல் மனசை எக்ஸ்சேஞ்சாக தர்றது அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், அது எல்லாமே போய் தான், எப்படியோ உங்கள் கண்ட்ரி ஆலிய போகிறதுக்கு நாங்கள் எதுக்கு புது ஹைரல் மனசு செஞ்சு கொடுக்கணும், இந்த ஆட்டு மந்தையை காப்பாத்துறதுல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு இவள் சொல்லவும், எல்லாரும் அவனை சுற்றி வளைக்கிறாங்க. அப்படின்னா நீ ஒரு கெட்டவன், எங்க கிங்க ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் அவர் கையவோ வெட்டியிருக்க அப்படிதானே, இப்போ சொல்லுங்க அரசே, நான் அவனை அட்டாக் பண்ணலாமான்னு கேட்கவும், உயிரோட அவனை புடின்னு கிங் சொல்றாரு. நீ உன்னை அட்டாக் பண்ண சொன்னல, அந்த ஆஃபரை நான் ஏத்துக்கிடுறேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், சீக்கிரம் முடி, உன் கதையை முடிச்சுட்டு நான் வேற பேர் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இவள் சொல்றான். இது என்ன லைட்டு, இப்படி ஒன்று நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இவளால ஈத்தர பார்க்க முடியுது. இந்த வாழாவா டச் பண்ண அடுத்த செகண்டே வா கை கால்லாம் பிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு இவள் அவனை சுற்றி ஒரு பேரியரை போடுறான். இந்த பேரியரை தொடர எதுவாக இருந்தாலும் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிதானே நம்ம கேட்கவும், அவனுக்கு எப்படி தெரியும் இவளால் இதை பார்க்க முடியுதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ஃபுல் பாடியை சரௌண்ட் பண்ணி வச்சா அது ரொம்ப வீக்காக இருக்கும், ஒரே இடத்துல அதை கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லவும், என்ன முட்டாளு நினச்சியா, இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன், ஒரே இடத்துல நான் அதை கான்சன்ட்ரேட் பண்ணா நீ வேற இடத்துல அட்டாக் பண்ணிருப்பா அப்படிதானே கேட்கவும், நான் அப்படி பண்றதா இருந்தா இந்நேரத்துக்கு நான் அட்டாக் பண்ணியிருப்பேன், ஆர்ச்சிலாடா இருந்துட்டு இவ்வளோ கோலத்தனமா இருக்கியே அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், சரி நான் அவனும் மொத்த பேரியரும் ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்றான், இப்போ சொல்லியிருக்க மாட்டேன் நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு அவ சொன்ன மாதிரி அந்த பேரியரை கிக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணி இவனை ஒரே கிக் தான் வானத்துல பறந்துருதான். கிறிஸ்துனால இப்படிதான் அப்படின்னு ராணி சொல்றா. வெளியே அந்த பிளட் செயினோட குரூப் ஆளுங்க வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளட் செயின் குரூப்பை பிடிச்சாதான் ஹைலாண்ட் கூட நம்ம ஒண்ணு சேர முடியும் அப்படின்னு கிங் சொல்லவும், கிங்கோட கார்ட்ஸை தவிர்த்து மத்த எல்லாரும் போங்க அப்படின்னு அங்க இருக்கிற சோல்ஜர் சொல்றான். ராணி வா நம்மளே போய் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு இங்கிலீஷ் கூப்பிடுவோம். நானுமா ஹீலிங் பண்ணி இப்பதான் எனக்கு டயர்டா இருக்குன்னு ராணி சொல்றா. நீ ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் என் பக்கத்துலயே அதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி ராணியா இங்கிலீஷ் தூக்கிட்டு போறா. இந்த பொண்ணுங்களை நம்பலாம் போல அப்படின்னு கிங் நினைக்கிறான். மேல போக எந்த ஃபிளையிங் கியரும் இல்லையான்னு கேட்கவும், ஃபிளையிங் கியரை வச்சே மேல போயிடலாம் அப்படின்னு பறந்துட்டு இருக்கிற ஃபிளையிங் கியர் மேல தாவி தாவி ஒரு வழியா இங்கிலீஷ் மேல அவளை தூக்கிட்டு போறா. நினைச்சேன் நீ கூட்டிட்டு வர இடம் பேட்டிலோட ஃப்ரண்ட் லைனா தான் இருக்கும்னு அப்படின்னு ராணி சொல்றா. பிளட் செயின் குரூப் தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு ராணி வெப்பன் எடுக்கவும், ஒரு ரெஸ்ட் தேவையில்ல போல இங்கிலீஷ் கேட்கறா. ஆமா அப்படின்னு ராணி அவளோட ஆரோஸை வச்சு அந்த பிளட் செயின் குரூப்போட ஷிப்பை கவர் பண்றா. அவங்களால இப்ப ஷூட் பண்ண முடியாது, நீ பாத்துக்கோன்னு சொல்லவும், இங்கிலீஷ் போயிட்டு அவளோட அந்த ஈத்தர் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணலான்னு பார்த்தா இங்கிலீஷோட ஈத்தர் ஸ்ட்ரைக்கை இன்னொரு ஈத்தர் ஸ்ட்ரைக் தடுக்குது. பிளட் செயின் குரூப்போட லீடர் தான் அங்க நிக்கிறான். லியோனோ சிஸ்டியாவும் அங்க இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா. யார் இந்த மெய்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காளே அப்படின்னு பிளட் செயின்ல இருக்கிற ஒருத்தன் பாக்குறான். ஓ நான் உங்களை வெல்கம் பண்ண வந்திருக்கிற மெய்டு தான் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவான். அவகிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க, நம்ம மிஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் அவளை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லீடர் கீழே இறங்குறான். ஐரல் மனசு நீ காப்பாத்தலையான்னு கேட்கவும், அதை என் ஃப்ரெண்ட்ஸோ பிரின்சிபலோ பாத்துக்கிட்டாங்க, உன் கூட நான் ஃபைட் பண்ணலன்னா நானும் உங்க சைடும் நினைச்சிடக்கூடாது இல்ல, அதான் நான் ஃபைட் பண்ண வந்திருக்கேன்னு இங்கிலீஷ் சொல்லவும், உங்க பலத்தை நீங்க ரெண்டு சைடு எப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சைடுமே ஜெயிக்க மாட்டீங்கன்னு அந்த லீடர் சொல்லவும், சீக்கிரமா இங்க முடிச்சுட்டு அகாடமிலேயே போய் ஃபைட் பண்ணுவேன், சோ ரெண்டு ஃபைட் நான் பண்ண முடியும்ல அப்படின்னு வா சொல்லவும், ஹைலாண்டர் எம்பசரி எங்க லீடர் கேட்கவும், உண்மையிலே எனக்கு தெரியலன்னு வா சொல்றா. பார்த்தா ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுதுன்னு அந்த லீடர் கேட்கவும், எனக்கும் தெரியல, அதான் நீ இருக்கிய வா செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு வா சொல்லவும், ஸ்ட்ரென்த்தை செக் பண்ண நான் தான் கிடைச்சனா அப்படின்னு இந்த லீடர் சொல்றான். இந்த லீடர் இங்கிலீஷ் இவங்க ரெண்டு பேருமே ஈத்தரை தான் யூஸ் பண்றாங்க. சில்வா ஓடி வந்து ரிப்பலை கூட்டிட்டு போக வந்த கார்ட்ஸ் எல்லாமே திரும்ப போயிட்டாங்கன்னு சொல்றான். நம்ம பிளான் ஆரம்பிக்கலாம், நீங்க யாரும் கட்டாயமா ஃபைட் பண்ணணும் அவசியம் இல்ல, வெறுப்பா இருக்கிறவங்க மட்டும் இதுல கலந்துக்கோங்க, ரிப்பலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு லியோனி சொல்றா. அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு யுவா அங்க இருந்து போகவும், வெயிட் பண்ணு பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. நீங்க தானே கிளம்புறவங்க கிளம்பலான்னு சொன்னீங்கன்னு வா கேட்கவும், ஹெல்ப் எங்களுக்கு தேவன் செல்வா சொல்லவும், உனக்கு என்ன ஃபீவரா, நீ இப்பெல்லாம் பேச மாட்டேன்னு யுவா கேட்கறா. இவ ஓவரா பேசிட்டு இருக்கான்னு செல்வா டென்ஷன் ஆகுறான். ப்ளீஸ் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை, எனக்கு என்ன நடக்குங்கிறத நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் ஒரு ஹைரல் மனசு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இங்க இருக்கேன், இந்த ஃபைட்டை ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரிப்பல் சொல்லவும், இன்னத்துக்கு தும்மல் போட்டிருப்பா அப்படின்னு லியோனி சொல்றா. நான் பிறந்த இடம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அடைஞ்சிருச்சு, இந்த இடத்த தான் இப்போ நான் ஹோமான்னு நினைக்கிறேன், ஸோ இதை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறேன் யோவா அப்படின்னு திரும்பி பார்த்தா யோவா தூங்கிட்டு இருக்கா. உடனே செல்வா கத்தவா அவன் என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றா அப்படின்னு யுவா சொல்றா. சரி மொத்தத்தில் எனக்கு உன் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி ரிப்பல் சொல்லவும், அப்போ பதிலுக்கு என்ன யார்கிட்டயாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, மிஸ்டர் கிளாஸஸ் மாதிரி அழகான ஒரு தட்டான்னு சொல்லவும், இப்போ என்ன ஐஸ் வச்சு பிரோஜனம் இல்லைன்னு செல்வா சொல்லவும், நான் இவனை மாதிரி முட்டாளா வீக்கா இருக்க கூடாதுன்னு சொல்லவும், சரி சண்டை போடுறது நிறுத்துங்க, நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மெலிரா சொல்றா. லியோனே அவங்க எல்லாரையும் இப்போ பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ள கூட்டிட்டு போறா. பிரின்சிபல் மெலிராவும் நானும் எங்களோட மாணவ ரிப்பலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு செல்வா சொல்லவும், வர மாஸ்டர்ஸா நீங்க சமாளிங்க அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாங்க. இப்போ ரிப்பல் அவங்க ரெண்டு பேரோட மாணவியும் அப்சர்வ் பண்ணி குறிப்பிட்ட லெவல் மாணவ வந்த உடனே அவ மயங்கி விழுந்துருதா. அந்த சர்க்கிள் இப்போ வந்துடுச்சு அண்ட் அவளை சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸும் வந்துட்டு
இருக்கு. எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சில்வா சொல்றான். இங்கிலீஷ்க்கும் பிளட் செயினோட லீடருக்கும் வேற லெவல்ல ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இவன் உண்மையிலேயே சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்ப புரியுது இவன் ஏன் பிளட் செயினோட லீடரா இருக்கான்னு அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. அவன் ஃபாஸ்டா பின்னாடி வந்து அட்டாக் பண்ணா இங்கிலீஷ் அவன் வயிற்றுலயே ஒரு கிக் ஓட்டுறதா. என்ன ஒரு அடி அடிச்சிட்டதுனால இது முடிஞ்சிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். நான் அடிதான் இங்கிலீஷ் சொல்லிட்டு அவன் ஈத்தர் ஷெல்லை தாண்டி ஈத்தர் ஃப்ளோ ஒன்று நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஈத்தரை வந்துட்டு அவன் லேசர் மாதிரி வந்து அட்டாக் பண்ணுவோம். டக்குனு அதை டாச் பண்றா. பரவாயில்ல நீ இதை டாச் பண்ணிட்ட அப்படின்னு அவன் சொல்லவும் ஈத்தர் ஸ்வாடா இவன் ஈத்தரை கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒரு ஸ்வாடா கிரியேட் பண்ணியிருக்கான். இவன் என்னால கூட இது முடியாது. நான் இது நாள் வரைக்கும் ஒரு ஐஸ் ஸ்வாடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஈத்தர் ஸ்வாடை கொண்டு வந்தது சாதாரண விஷயம் இல்ல. இதை வச்சு இவன் நம்மள ஒரு சின்ன கட் பண்ணாலும் போதும் என் ஈத்தர் ஷெல் கண்டிப்பா என்ன ப்ரொடெக்ட் பண்ணாது. ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இங்கிலீஷ் யோசிக்கிறா. இங்கிலீஷ் அவளோட ஐஸ் ஸ்வாடை வச்சு இதை தடுக்கிறா. உன் வீக் பிளேடால இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லவும் ஆனா இதை நான் உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு கொண்டு வரல அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லிட்டு அவன் அந்த ஸ்வாடை துண்டா வைக்கவும் அந்த கேப்ல அவனை ஒரு பஞ்ச் விடுறா. அந்த லீடர் இங்கிலீஷ் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஈத்தர் ஸ்ட்ரைக்கை திரும்ப யூஸ் பண்றாங்க. இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இப்படியே போனா என்னால இவ்வளவு தடுக்க முடியாது அப்படின்னு அந்த லீடர் யோசிக்கிறான். என்ன போன தடவை ஃபைட் பண்ணதை விட வீக்கா தெரியல அப்படின்னு வா கேட்கவும் கிறிஸ் ஏதோ வருதுன்னு ராணி சொல்றா. கிக் பண்ணி மேல அனுப்பிட்டல அப்படின்னு இவால் வந்து நிக்கிறான். ஆர்ஷ்லாடு தான் இந்த தடவை சரியா அப்படின்னு அந்த லீடர் பார்க்கவும் அவன் ஒன்ன குழப்பம் தான் வந்திருக்கான். ஜாக்கிரதை இவால் அப்படின்னு வா சொல்றா. ஆபத்துல இருக்குது நான் இல்ல இவன் தான் அப்படின்னு சொல்லி இவால் சிரிக்கிறான். அப்ப நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இவனை கொல்லணும் போலயே அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் ஃபைட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசனே இல்ல. ஏன் கூட வந்து ஃபைட் பண்ணுங்க இங்கிலீஷ் சொல்லவும் இது ஒரு ரீசன் நீ சொல்றியான்னு ரெண்டு பேரும் கேட்கறாங்க. சிஸ்டியா எனக்கு ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் என் மொத்த பவரையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சிஸ்டியா சொல்றா. ஹைரல் மனசான சிஸ்டியா இப்ப அவளோட வெப்பன் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுறா. ஹைரல் மனசு வெப்பனா மாறினா இப்படிதான் இருக்குமா அப்படின்னு இங்கிலீஷ் பாக்குறா. அண்ட் இது மானா இல்ல ஈதர் தான் அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா. யோவா லிசாட்டே மத்தவங்க எல்லாருமே அந்த மேஜிக்கல் பீஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு யோவா சொல்றா. நிறைய பீஸ் சமன் ஆகிட்டே இருக்கு. இப்போ லிசாட்டேக்குமே வந்து டயர்ட் ஆகுது. லியோனே டக்குனு வந்து காப்பாத்துறா. பேரியரை மெயின்டைன் பண்ணிட்டு நீ எப்படி வந்து அட்டாக் பண்றான்னு கேட்கவும் சாரி கைஸ் நானும் என் லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு லியோனே சொல்றா. அட்லீஸ்ட் உங்க முன்னாடி இருக்க மேஜிக்கல் பீஸ்ட் மட்டுமாச்சு தடுங்க அப்படின்னு பிரின்சிபலும் சில்வாவும் சொல்றாங்க. அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணலான்னு வரவோ லைட்னிங் பீஸ்ட் வந்து அதுங்க ரெண்டுத்தையும் கொள்ளுது. பிரதர் நீயா அப்படின்னு லியோனே பாக்குறா. நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்க வந்திருக்கேன். என்ன கோவமா முறைக்காத லியான்னு சொல்லவும் லியோனே உன்னால நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு பிரின்சிபல் சொல்றாங்க. எனக்கு அது தெரியும் அப்படின்னு அவன் அவனை தூக்கி போடுறான். இது என்னதுன்னு அவங்க எல்லாரும் கேட்கவும் இதுதான் மானா மிஸ் அப்படின்னு நம்ம சொல்றான். என் மானெல்லாம் திரும்ப வருது அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. என் புது பாஸ் கிட்ட அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சொல்லப்போனா அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு. நியாயத்துக்காக போராடுறதுல உனக்கு பிடிச்சதை இழந்துடாத. உனக்கு எது தேவையோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு அவர் சொல்லி தான் என்ன அனுப்பி வச்சாரு. லியோனே நான் உங்களை ஏமாத்துறதுக்காக இங்க வரல. எல்லாரையும் திரும்ப பாக்கெட் ஸ்பேஸ்க்குள்ளேயே அனுப்பு. நானும் சேர்ந்து ஃபைட் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். லியோனேவும் பாக்கெட் டிமென்ஷனுக்குள்ளேயே திரும்ப வர வைக்கிறா. லியோன் கிட்டயே ஸ்பெஷல் ரூவன் இருக்குங்கிறதுனால அவனோட மானாவையும் சேர்த்து ரிப்பல அப்சர்வ் பண்ண விடுறான். ரிப்பலுமே இப்ப நிறைய மானாவை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே அடுத்த ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. பிளட் செயின் லீடர் வந்து அந்த ஹைலாண்ட் எமிசரியை கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான். கிறிஸ்டங்க பாரு நம்ம அகாடமி டைரக்ஷன்ல இருந்தா வருது அப்படின்னு ராணி சொல்றா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அடி வாங்கி கீழே கிடக்குறாங்க. லியோனை கண்மொழிச்சு பார்த்தா லியான் அவளை சேஃபா வச்சிருக்கான். இப்ப என்னாச்சு அப்படின்னு வா கேக்குறா. ரிப்பல் ஒரு இன்கிரெடிபிளான விஷயத்த சமன் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம சொல்றான். பார்த்தா ஒரு பிரிஸ்மர் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. அது ஒரு பிரிஸ்மர் தானே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. காடஸோட பிளெஸிங் இருந்தா மட்டும்தான் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த பால்ட்டுக்கு ரிபான் ஆனதுல இருந்து இங்கிலீஷால காடஸையே சென்ஸ் பண்ண முடியல. இந்த பிளட் செயினோட லீடரும் ஈத்தரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அவன் ஃபேஸை மறைச்சு மாஸ்க் போட்டே இருக்கணும். யார் அந்த பிளட் செயினோட லீடரா இருப்பாங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.